டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். உளுந்து வடை சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் கடைகளில் போய் உளுந்து வடை வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி, நிறைய எண்ணெயாக இருக்குன்னு சொல்லி இந்த உளுந்து வடை சாப்பிட்றத நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. இன்றைக்கி வீடியோவில் உளுந்து வடைக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து, இதுக்கு எவ்வளவு நேரம் பருப்பு ஊற வைக்கணும், எப்படி பக்குவமாக ஆட்டினா நமக்கு எண்ணெய் குடிக்காது அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் உளுந்த வடை வந்து நிறைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய மறுபடியும் அந்த உளுந்த வடையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம சூப்பராக பர்ஃபெக்டாக வீட்டில் ஹோம்மேட்டில் எளிமையாக நீங்களும் தரமான ஒரு உளுந்த வடை போடுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு ஒரு 250 கிராம் வந்து உளுந்தம்பருப்பை எடுத்துகிட்டு முதைய நல்லா அலசிடுங்க. ஒரு தடவை 2 தடவை அலசிட்டு அப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்த வடைக்கு ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை. ஒரு 3/4 மணி நேரம் நல்லா கூலிங் தண்ணியிலே ஊறட்டும். ஊறின பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறி வந்த உளுந்தை என்ன பக்குவத்தில் ஆட்டணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஊறின உளுந்து வந்து அப்படியே நம்ம வந்து பருப்பாக தான் எடுத்து போடணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த பருப்பு மட்டும் எடுத்து போட்டு நம்ம ஓட்டி விட்டுடலாம். நல்லா கெட்டி பதத்துக்கும் ஓட்டணும். நல்லா நைஸாக ஓட்டணும். நல்லா பாஞ்சுமாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரிக்கே வந்தால் மாவு அடிக்கும் போது தான் நமக்கு உளுந்த வடை நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் அருமையான ஒரு டேஸ்ட்டில் வரும். பாத்திரத்தில் இருக்க அந்த உளுந்தை மட்டும் தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்கலை. இது ஒரு அரை பாதி அரைஞ்சி வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்க்காம நம்ம உளுந்தை மட்டும் சேர்த்து ஓடிட்டு இருக்கு. ஒரு 3 நிமிஷமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரை பாதியாக அரைச்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த உடனே அடுத்து ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஊற வச்சிருந்தாலும் அந்த கூலிங் தண்ணி 50 ml சேர்த்துக்கோங்க. அந்த கூலிங் தண்ணி வச்சு நம்ம மாவு ஆட்டும் போது மாவு நல்லா திக்னஸாக இருக்கும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கும். எடுத்து போடுறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். உளுந்து மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட 400 ml தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நம்ம அந்த கூலிங் தண்ணி சொன்னோம்ல, அது 400 ml ஊற்றிருக்கோம். அந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு சூப்பராக ஆட்டியிருக்கணும். நம்ம தோண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பந்து மாணிக்க இருக்கணும். அதுதான் உளுந்த வடையோட எண்ணிக்கை நமக்கு நிறையா கிடைக்கும். நல்லா வலிச்சு தோண்டி எடுத்துடலாம். இப்போ உளுந்த வடைக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக கெட்டியாக ஆட்டி தோண்டியாச்சு. இப்போ இதில் சேர்மான பொருட்கள்லாம் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இஞ்சி பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சு அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இஞ்சி போடும்போது உளுந்த வடை நல்லா மணமாக இருக்கும். டேஸ்ட் அங்கங்கே கடி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா எடுத்து வட்டமாகவும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி சும்மா 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முழுசாக வச்சோம்னா எல்லாருமே பிறக்கி கீழே போட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நொறுக்கி சேர்த்துட்டோம்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் 1-2 நம்ம உடம்புக்குள்ளே போனால் நல்லது இல்லையா? அதனால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டோம்னா அது மென்று சாப்பிடும்போது அதுவாக உள்ளே போயிடும். அடுத்து கருவேப்பிலை தாராளமாக ஒரு 4 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லியிலை பார்த்தீங்கன்னா மல்லியிலே அதே மாதிரி தான் தகுந்தாப்பில் ஒரு 5 விரல் இருக்கிற மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இன்றைக்கி நம்ம உளுந்த வடை வந்து ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் தான் இன்றைக்கி நம்ம உளுந்த வடை போட போகிறோம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரிச்சிட்டு இது போல் நல்லா ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி நல்லா புதுசாக முனிக்கி வச்சுருக்கோம். இது மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த உளுந்த வடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது ஒரு மவுஸாக இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த வடைக்கு கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம எப்பயுமே உளுந்தில் வந்து கடலை மாவு சேர்ப்போம். ஏன் கடலை மாவு சேர்ப்போம்னா அந்த கடலை மாவு சேர்க்கும்போது அந்த உளுந்த வடைய டேஸ்ட்டே நல்லா அருமையாக இருக்கும். நல்லா கலராகவும் பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். முக்கியமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் உள்ளே சேர்த்து விட்டுட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர்த்து மட்டும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடுத்து கிறிஸ்பிக்காக ஒரு 100 கிராம் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கிறிஸ்பிக்காக ஒன்று சேர்ப்போம். 2வது மாவோட தன்மைக்கு தகுந்தாப்புலையும் நம்ம அரிசி மாவு சேர்ப்போம். ஒருவேளை நமக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணுறதுக்கு அரிசி மாவு தான் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து கட்டி ஆடிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ப குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் ஆடிட்டா கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கோம்.
உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா எல்லா மாவுலேயும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 விரலை விட்டுட்டு அப்படியே நல்லா ஒரே பக்கமாக சுற்றுங்க. இந்த மாதிரி ஒரே பக்கமாக சுற்றி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். மாவு எல்லாத்தையும் ஒன்றா வலித்து சேர்த்துருங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ரெடியான உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும், பந்து கணக்காக இருக்கணும். அப்படியே தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே உருட்டிடுங்க. உருட்டிட்டு அப்படியே பெருவரல்கிட்ட ஒரு அழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சைண்டாக ரவுண்டாக அப்படியே எடுத்து வந்து இப்போ இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு நல்லா ஆயிடணும். உளுந்த வடையை பொறுத்தளவில் சூடு நல்லா ஆயிடணும். அதேமாதிரி அடுப்பு அதே லெவலில் இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படின்னா தான் நமக்கு உளுந்த வடை எண்ணெய் குடிக்காமல் ஒன்று போல் நமக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும். ஒருவேளை நீங்கள் அடுப்பு கம்மியாக வச்சு சூடு கம்மியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உளுந்த வடை எண்ணெய் குடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக எடுங்க. அந்த 5 விரல்கிட்ட ஒரு அமுக்குங்க. இந்த சைடு அமுக்கிட்டு அப்படியே வலிச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி 2 உருட்டுங்க. அவ்வளோதான், போதும். உருட்டிட்டு அப்படியே பெருவிரல்கிட்ட ஒரு அழுத்து நல்லா ரவுண்டாக வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் சேர்த்துங்க. மெதுவாக கொண்டு வந்து அப்படி ஒரு ஓட்டையை போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா திருப்பிட்டு இந்த விரலை மட்டும் தூக்கிடுங்க. அதுவாக விழுந்துடும். நீங்கள் சிரமமே பட வேண்டாம். நம்ம சொன்ன பக்கத்தில் செய்யும்போது க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கையில் உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாழையில எடுத்துட்டு ஒரு பக்கமாக தட்டிட்டு அப்புறம் பெரட்டி கையில் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். கிடையாது, நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பரான வடை மாஸ்டர் ஆயிடுவீங்க. நீங்கள் கடை வைக்கிறவராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக டக்குன்னு போட்டு முடிச்சிடுவீங்க. அவ்வளோதான். வேலை ஸ்லோவாக முடியும் நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது. அவ்வளோதான். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா உளுந்த வடையை தட்டி உள்ளே சேர்த்துட்டோம். நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். இப்போ உளுந்த வடை உள்ளே தட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் நமக்கு அந்த ஒன் சைடு பூராமே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குழி போட்ட பகுதியில் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. அந்த கார்னர்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒன்று போல் தட்டி போடும்போது நல்லா சைனிங்காக நல்லா ஒன்று போல் வெந்து வரும். திருப்பி விட்டாச்சு. இந்த பக்கம் நல்லா வடை வெந்து வரட்டும். இப்போ நமக்கு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆகும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரௌனாக பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக ஒன்று போல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்தடுத்து எடுத்துட்டு மறுபடியும் நம்ம அடுத்த ரவுண்டு போடும்போது எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்த ரவுண்டு நம்ம போடணும். பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து எப்பயும் போல் நம்ம சொன்ன மெத்தடில் எடுத்து போட்டுருங்க. இதே போல் மீத இருக்கிற மாவே நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா உளுந்த வடையாக சுட்டு எடுத்துருங்க. இந்த ரூட்டில் நீங்கள் ஒரு உளுந்த வடை செஞ்சீங்கன்னா வேறு எந்த ரூட்லையும் உளுந்த வடை செய்ய மாட்டீங்க. இதே ரூட்டில் போயிட்டே இருப்பீங்க. நல்லா அருமையாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கப்பில் ஒரு டீ, ஒரு வடை சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு கடி, அப்படியே ஒரு உறிஞ்சி டீ சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி, சாம்பார் இதே மாதிரி வச்சு வெளுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இதே போல ஒரு உளுந்த வடை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி வந்துன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.